ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 30 டேஸ் டார்கெட்டில் இன்றைக்கி செகண்ட் டே. இன்றைக்கி நாம் ஒரு 100 கொஸ்டின் பார்க்க போகிறோம். விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வுவமையை விளக்கும் பொருள் யாது? பயனற்ற செயல். விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வுவமையை விளக்கும் பொருள் யாது? பயனற்ற செயல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல். மடை திறந்த வெள்ளம் போல் உவமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்வு செய்க. தடையின்றி மிகுதியாய். மடை திறந்த வெள்ளம் போல்னா தடையின்றி மிகுதியாய். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. செயற்பாட்டு வினை. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. செயற்பாட்டு வினை வாக்கியம். பாண்டியர்களின் கப்பற்படை தளம் கொற்கை. பாண்டியர்களின் கப்பற்படை தளம் கொற்கை. தன்மணல் இலக்கண குறிப்பு தருக. பண்பு தொகை. தன்மணல் இலக்கண குறிப்பு பண்பு தொகை. பொறுத்துக. இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். இப்போது இடுகுறி பொதுப்பெயர்னா காடு, இடுகுறி சிறப்பு பெயர் பனை, காரண பொதுப்பெயர் பறவை, காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. இடுகுறி பொதுப்பெயர் காடு, இடுகுறி சிறப்பு பெயர் பனை, காரண பொதுப்பெயர் பறவை, காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. அதாவது பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. உயிர்களிடத்தில் அன்பு காட்டு. உயிர்களிடத்தில் அன்பு காட்டு. சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குக. சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குக. கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது. கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது. ஆன்சர்: இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. சென்றான் வேர்ச்சொல் தருக. சென்றானோட வேர்ச்சொல் செல். இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக. இகழ். இகழ்ந்தனரோட வேர்ச்சொல் என்னன்னா இகழ். மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? மேலே. மீனா என்ன அர்த்தம்னா மேலேன்னு அர்த்தம். நான் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. நானா என்ன பொருள் அப்படின்னா நாவு. நானா நாவு. ஒலு வேறுபாடடைந்து சரியான பொருளை தேர்க. பாதி அறைதல். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. பாதி அறைதல். அறுவடை திருநாளுக்கு பொருந்தா சொல் போகி. அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் போகி. பொருந்தா வினைமறைவை கண்டறிக. முறுக்கு உண்டார். பொருந்தா வினைமறைவை கண்டறிக. முறுக்கு உண்டார். எதிர்ச்சொல் மேதை பேதை. மேதையோட எதிர்ச்சொல் பேதை. புனையினும் புல் என்னும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க. புனையினும் புல் என்னும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க. மேலான. புத்துயிரூட்டி பிரித்தெழுதுக. புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. புத்துயிரூட்டி பிரித்தெழுதுக. புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. சரியான மரபு தொடர்பொருள் ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. எண்ணி துணிக கருமம். கருமம் என்பதன் பொருள். எண்ணி துணிக கருமம். இதில் கருமம் என்பதன் பொருள் செயல். சைவ சமர குறவர்கள் எண்ணிக்கை 4. சைவ சமய குறவர்கள் எண்ணிக்கை எத்தனை? 4. சரியான கூற்றை தேர்வு செய்க. இதில் ஆன்சர் அனைத்துமே சரி. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடு திருவாமூர். திருஞான சம்பந்தரால் அப்பர் என்று அழைக்கப்பட்டார். தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர். ஆளுடைய அரசு வாகீசர் என அழைக்கப்படுவர் நாவுக்கரசர். அதாவது திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி, நாடு திருவாமூர். திருஞான சம்பந்தரால் அப்பர் என்று அழைக்கப்பட்டார். தாண்டகவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் அப்பர். ஆளுடைய அரசு வாகீசர் என்று அழைக்கப்படுபவர் நாவுக்கரசர்.
ஆன்சர் அனைத்தும் சரி. பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் பாஞ்சாலி சபதம். பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் பாஞ்சாலி சபதம். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர். வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம். வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம். காவடி சிந்துவின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் அண்ணாமலையார். காவடி சிந்துவின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் அண்ணாமலையார். குறுந்தொகையின் அடிவரையறை. குறுந்தொகையின் அடிவரையறை 4-8. தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்? சீத்தலை சாத்தனார். தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்? சீத்தலை சாத்தனார். பொருத்தமான அருஞ்சொல் பொருள் தருக. பாசவர் வெற்றிலை விற்போர். பாசவர்னா வெற்றிலை விற்போர். பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமில்லாததை எழுதுக. நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை, பத்துப்பாட்டு. பத்துப்பாட்டு. கல்வி அழகே அழகு என்னும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் நாலடியார். கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையிலே கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் நாலடியார். பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள் பழமொழி 400. புகாவா என்பதன் பொருள் உணவு. முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக. அறவுரைக்கோவை. பொம்மல் என்பதன் பொருள் சோறு. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்து சுகந்த மணமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் ராமலிங்க அடிகள். பாடலறிந்து பொறுத்துக. காலை மாலை உலாவி நிதம் கவிமணி மீதூன் விரும்புவேல் ஔவையார் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் திருமூலர் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு திருவள்ளுவர். ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழ்வாய்வு நடந்த இடம் அரிக்கமேடு. ஆரப்பாளையம், ராசப்பாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் நாயக்கர்கள். காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் தஞ்சை பெரியார். வீரமாமுனிவர் தம் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார்? வரி வடிவம். துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும். பாவலரேறு பெருஞ்சித்தர்னார். திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஸ் உடையவனவாக காண கிடைக்கின்றன. அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும். பொறுத்துக. சிறுகதை ஜெயகாந்தன். சிறுகதை ஆசிரியர் உண்மை சுடும் ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன். பாலைப்புறா சமுத்திரம். இறைவன் அறுவடை புவியரசு. உண்மை சுடும் ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன். பாலைப்புறா சமுத்திரம். இரவின் அறுவடை புவியரசு. தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் அப்துல் ரஹ்மான். வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது செவாலியர் விருது. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் வே. ராமலிங்கனார். பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க. தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும்.
தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். கார்த்திகை மாதம் டேஸ் கண்ட மாதிரி. பிறை. கடிந்தொரார் செய்தார்க்கு அவைத்தாம் முடிந்தாலும் பீழை தரும். இணைமோனையை கண்டறிக. கடிந்தோரார். எதிய இணை கண்டறிக. சிறுங்கி பேரம் எனத்திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையன். எதுக இணை கண்டறிக. சிறுங்கி பேரம் எனத்திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையன். சிறுங்கி மருங்கு. எதுகை சிறுங்கி மருங்கு. எவ்வகை வாக்கியம் என அறிக. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. இது செய்தி தொடர். தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். விடைக்கேற்ற வினா அமைக்க. என்றும் இடும்பை தருவது எது? தீயொழுக்கம் என்பது என்றும் இடும்பை தரும். விடைக்கேற்ற வினா அமைக்க. என்றும் இடும்பை தருவது எது? கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. எதிர்மறை வினையெச்சம். கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு எதிர்மறை வினையெச்சம். பொறுத்துக. பொருட்பெயர் நாற்காலி புத்தகம். இடப்பெயர் வேலூர் நாமக்கல். காலப்பெயர் மாலை இரவு. சினைப்பெயர் முகம் கை. பொருட்பெயர் நாற்காலி புத்தகம். இடப்பெயர் வேலூர் நாமக்கல். காலப்பெயர் மாலை இரவு. சினைப்பெயர் முகம் கை. ஆன்சர் ஆப்ஷன் பி. தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதுக. திண்ணை தங்கம் துணை தாழ்பால் தீது தீ. தங்கம் தாழ்பால் திண்ணை தீ தீது துணை. தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதுக. திண்ணை தங்கம் துணை தாழ்பால் தீ தீது. தங்கம் தாழ்பால் திண்ணை தீ தீது துணை. சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. உளவு ஏர் மண் மாடு. சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. உளவு ஏர் மண் மாடு. நட என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. நடந்தான். நட என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று நடந்தான். சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவே. இப்பாடலடிகள் இடம்பெறும் நூல் புறநானூறு. சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவே. இப்பாடலடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. பொருந்தா சொல்லை கண்டறிக. மணிப்பூர். வேர்ல்விண்ட் என்ற ஆங்கில சொல்லிற்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. சுழல் காற்று. பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. ஆன்சர் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக. எருது எக்காலமிடும். மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக. எருது எக்காலமிடும். அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க. அகம் கூட்டல் கை. அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க. அகம் கூட்டல் கை. வலுவு சொல்லற்ற தொடர் எது? வலுவு சொல்லற்ற தொடர் எது? வலப்பக்க சுவரில் எழுதாதே. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வல்லவ என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வல்லவ என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் திருமூலர். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என பாடியவர் திருமூலர். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் யார்? கடுவெளி சித்தர். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் கடுவெளி சித்தர். சித்தர்களில் ஆதி சித்தர் யார்? திருமூலர். சித்தர்களில் ஆதி சித்தர் திருமூலர். எழுதப்படாத பாடல் டேஸ் எனப்படுகிறது. நாட்டுப்புற பாடல். எழுதப்படாத பாடல் நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது. குறவஞ்சி என்பது சிற்றிலக்கியம். குறவஞ்சி என்பது சிற்றிலக்கியம். தமிழ்விடு தூது நூலின் பாட்டுடைத் தலைவன் மதுரை சொக்கநாதர். தமிழ்விடு தூது நூலின் பாட்டுடைத் தலைவன் மதுரை சொக்கநாதர்.
வீரமாமுனிவர் இயற்றிய நூல் தேம்பாவணி. வீரமாமுனிவர் இயற்றிய நூல் தேம்பாவணி. மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார்? திருமங்கை ஆழ்வார். மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார்? திருமங்கை ஆழ்வார். தேம்பாவணியின் பாட்டுடைத் தலைவன் சூசை மாமுனிவர். தேம்பாவணியின் பாட்டுடைத் தலைவன் சூசை மாமுனிவர். அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. சரி. இந்நூலின் நெடுந்தொகை என்றும் அழைப்பர். இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர். இதுவும் கரெக்டு தான். இது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இது தவறு. இது 8 தொகை நூல். புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. இதுவும் சரி. அப்போது அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகள் எது சரியானதுன்னா 1, 2, 4 சரி. கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம். கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம். கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என்று குறிப்பிடுபவர் யார்? குறிப்பிடப்படுபவர் யார்? கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார்? குகன். மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடி வென்பதோர் அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் கம்பர். மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடி வென்பதோர் அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் கம்பர். பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் பாரதிதாசன். பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் பாரதிதாசன். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழக்கூடிய நூலகத்தை குறிப்பிடுவது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிடு தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என்று புகழ்ந்தவர் கோசலை. கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என்று புகழ்ந்தவர் கோசலை. ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளில் ஊற்றுக்களமாக இருந்த இடம் கந்தக்கோட்டம். ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் கந்தக்கோட்டம். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் முத்துலட்சுமி. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் முத்துலட்சுமி. திணையளவு போதா சிறுபுல் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க. கபிலர். திணையளவு போதா சிறுபுல் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க. கபிலர். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஸ் என காணப்படுகிறது. மதிரை. தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் மதிரை என காணப்படுகிறது. உலக தமிழர்களிடையே தமிழுணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் யாவை? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் யாவை? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றில் உவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு. உவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்னம். இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். இது கரெக்டு. குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியில் அச்சில் பதிப்பித்தார். இதுவும் சரி. உவேசா 3ஆம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர். இது தவறு. அப்போ ஆன்சர் பி தான் கரெக்டானது. சி.வை. தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் பரிதிமாற் கலைஞர். சி.வை. தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் பரிதிமாற் கலைஞர். நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர் பரிதிமாற் கலைஞர். நாடகம், அதன் விளக்கம்,
வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர் பரிதிமாற் கலைஞர். பொறுத்துக. சிறுகதை ஆசிரியர்களையும் அவர்கள் எழுதிய சிறுகதைகளையும் பொறுத்துக. கமலாலயன் லயன் உனக்கு படிக்க தெரியாது. கமலாலயன் உனக்கு படிக்க தெரியாது. பி. சா. குப்புசாமி ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். சு. சமுத்திரம் காகித உறவு. வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனை. கமலாலயன் உனக்கு படிக்க தெரியாது. பி. சா. குப்புசாமி ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்பு. சு. சமுத்திரம் காகித உறவு. வண்ணதாசன் கலக்க முடியாத ஒப்பனை. தேவதுந்துபி டேஸ் ஆட்டத்திற்கு இசைக்கருவி. தேவராட்டம். தேவதுந்துபி தேவராட்டம் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி. பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார்? ரா. பத்மநாபன். பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார்? ரா. பத்மநாபன். தலைமை உன்னை தேடி கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார்? மூவா. தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார்? மூவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இனிமேல் நாளைக்கு 100 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் கண்டினியூ பண்ணி பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.